ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் நடை திறப்பை அறிவிக்கும் பாரம்பரிய முரசு 8 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒலித்தது. இதை பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 300 ஆண்டுகளுக்கு முன்பு கிழவன் சேதுபதி ஆட்சி புரிந்தார். அவரது காலத்தில் ராமநாத சுவாமி கோவிலில் அதிகாலை நடை திறப்பை மக்களுக்கு உணர்த்தும் வகையில் முரசு கொட்டி அறிவிப்பர். இவ்வழக்கம் ஆகம விதிகளின்படி அதிகாலையும் பிற்பகல் 2:30க்கும் கோவில் நடை சாத்தும் போதும் பின்பற்றப்பட்டு வந்தது. ஆனால் முரசு அடிப்பவர் இறந்த பிறகு இந்த பாரம்பரியமும் மறைந்தது. இதையடுத்து தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களின் பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கு மீண்டும் புத்துயிர் கொடுக்க தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன்படி 8 ஆண்டுகளாக கிடப்பில் கிடந்த ராமநாத சுவாமி கோவில் முரசு மீண்டும் ஒலிக்க துவங்கியுள்ளது. தாத்தா ஆரம்பிச்சிருக்காரு. அவர் காலத்தில் ஆரம்பித்து இது பண்ணி அவர் முடியாதப்ப அவர் பையன் அடித்து அவரும் ரிட்டையர் ஆகி அவருடைய இது இறந்து போகிற சமயங்களில் ஒரு 8 ஆண்டு காலம் 8 வருஷமாக அது அடிக்காத நிலையில் அப்படியே இருந்தது. பயன்பாட்டில் இல்லாமல் ரொம்ப இதனால் இதை அம்மாவோட கவனத்துக்கு போனதுனால அம்மா உடனே கோயிலில் பாரம்பரியம் என்னமா இருக்கோ அதை நல்லா சிறப்பாக பண்ணுங்கன்னு சொன்னனால மறுபடியும் முரசு ஒலிக்க செய்த முரசு அந்த காலங்களில் நடைபெறுப்பு கோயில் நடைபெறுப்புக்கு பூஜைக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. ஒரு காலத்துக்கும் ஒரு ட்ரிப் அடிக்கிறது. பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் கோவிலுக்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்களும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வருகின்றனர். அவர்கள் பாரம்பரியமிக்க முரசு முழங்குவதை வியப்புடனும் மகிழ்ச்சியுடனும் பார்த்து ரசிக்கின்றனர்.